ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சுரலாக எப்படி மருதாணி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல மருதாணி செடியிலேருந்து மருதாணி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமேட்டு மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துக்கலாம். நெகின்னு ஆகிற வரைக்கும் அரைக்கணும். ஓகேங்களா? ஒரு கொஞ்ச நேரம் இப்படி அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 ரவுண்டு மருதாணி இலையை போட்டு விட்டதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 ரவுண்டு விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறமும் அப்புறமா 5 சுட்டு விட்டதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 15-20 ரவுண்டு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ரவுண்டு விட்டதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் 5-6 ரவுண்டு விட்டதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணோம். மொத்தம் 3 டைம் ஆட் பண்ணோம் கைஸ். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 25-30 சுற்று பார்த்தீங்கன்னா மிக்சியில் விடணும். விட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அப்படி கையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ்? இதுதான் நேச்சுரல் வழியில் மருதாணி செய்யறதுக்கான மெத்தடு. இது புரியல அப்படின்னா பாஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 200 லைக்ஸ் வந்துச்சுன்னா கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், பை.